ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். ஃபர்ஸ்ட்டு மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்ட மாங்காவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபர்ஸ்டே பண்ணிவிடுங்க. நான் கண்டினியூவேஷனுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ட்ரை பேனில் 1 ஸ்பூன் கடுகு, 3/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். வெந்தயமும் லைட்டான கலர் சேஞ்ச் ஆகி வரும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுலில் நம்ம பொடிச்சு எடுத்த தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக 2 காஞ்ச மிளகாயை எடுத்துட்டு அதை கிள்ளி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்காக 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தாளிப்பை நம்ம பவுலில் செஞ்சு வச்சுருந்த ஊறுகாய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் கல்யாண வீட்டில் பந்தியில் வைக்கிற அதே டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே கொடுக்கும். இது நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஊறுகாய் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஊறுகாயை ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை, அதனால் எனக்கு இந்த அளவு எண்ணெயே போதுமானது. நல்ல சுவையான கல்யாண வீட்டு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.